You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை ஆராய்வதிலும் வசனத்தை அறிந்து கொள்வதிலும் அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நடப்பதிலும் எவ்வளவு இன்பமான ஒரு காரியமா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வசனத்தின்படி நாம் நடக்கும்போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முற்றிலுமாய் நாம் தியானித்திருக்கிறோம். இதில் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்தி வரக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள் நம்மத்தில பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நமக்கு இந்த பகுதிகளிலே விளக்குகிறார்கள். ஒருவேளை நீங்கள் இதுதான் முதல் பகுதி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற அநேக பகுதிகள் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முழுவதுமாய் தியானித்து இப்போது மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனவே இதை பார்க்கிற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் செய்திகளை எல்லாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். தொடர்ச்சியாய் நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்வீர்களானால் நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். மீண்டும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்த அற்புதமான சமயத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நீங்களும் பரலோக தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்டு பயனடைய தடுமாறும் உலகத்தில் தெளிவான பாதையில் செல்ல வேண்டுமென்ற உணர்வோடு தேவன் எங்களை பயன்படுத்தும் போது இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க அந்த கிருபைகளை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் ஏராளமான சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்கிறது. ஆனால் எங்கெல்லாம் தேவ ஊழியர்கள் வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சத்தியத்தை உபதேசங்களை அறிவிக்கிறார்களோ இதை கேட்க நீங்கள் தயங்கக்கூடாது, கவனமாயிருங்கள். ஏன்னா இதை நாங்கள் சொல்லுவதின் நோக்கமே என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஆத்துமா கெட்டு போய் விடக்கூடாது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சத்தியப்பரராகிய ஆண்டவர் இயேசு ஏற்கனவே தெளிவாக எங்களை அழைத்து நடத்துகிறதினால்தான் இந்த வார்த்தைகளை ஆத்தும பாரத்தோடு, உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றதாய் இருக்கிறதினாலே இது நித்திய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்ற தரிசனத்தோடு இவைகளை நாங்கள் சொல்லுகிறோம். வேதத்தை எல்லாம் படிப்பாங்க, ஆனால் புரியாது. சம்பவம் இருக்கும், வீட்டில் பைபிள் இருக்கும், ஆலயத்திற்கு செல்லுவார்கள், அதற்குள்ள இருக்கிற ரகசியம் விளங்காது. அதனால தான் இதை கற்றுக் கொடுப்பதற்கு தேவன் ஊழியர்களை அழைத்திருக்கிறார். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 9 வரைக்கும் உள்ள விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் குறிப்பா இந்த அதிகாரத்தில் ஓமைகளாலே, பேரபிள்ஸ், ஓமை அப்படின்னா உதாரண புரியும்படியாய் சொல்லுகிற ஒரு மறைப்பு, ஒரு ரகசியம் இருக்கும். இதை புரிந்து கொள்ளுவதற்கு எப்படி பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன குட்டி கதைகளை சொல்லி அவர்களை தூங்க வைக்கவோ அல்லது விழிப்பாக்கவோ பிள்ளைகளுக்கு சொன்னால் அதை அப்படியே பிடிச்சிக்குவாங்க. அதனால ஆண்டவர் ஞானம் உள்ளவர். அதனால அவர் யாருக்கு எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் என்பதாக இந்த சம்பவத்தை சொல்றாரு. அதுதான் ஏற்கனவே மத்தேயு எழுதின காரியங்களை இந்த இடத்துல மார்க்கும் சில காரியங்கள் சொல்றாரு. நாம மத்தேயுல சொல்லப்பட்டதை போல விவரமா நாம பார்க்கல. ஆனாலும் நேரமும் இல்லை. நாம அதுல மத்தேயுல படிச்சிட்டோமே, அதனால மார்க்கில் கடந்து போகலாம் இல்லை. ஏன்னா 4 சுவிசேஷத்தையும் அதிகாரமா என்ன இருக்குன்னு வரிசையா படிக்கும்போது கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். அதனால்தான் அந்த இருக்கிற சம்பவத்தை கொஞ்சம் புரியும்படி உங்களுக்கு சொல்லுகிறோம். 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால்
அவர் கடலில் நின்று ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்களும் கடற்கரையில் நின்றார்கள். 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் முடிவிலே தேவாலயத்தில் சென்று உபதேசம் பண்ணினார். 4ஆம் அதிகாரத்தில் மீண்டும் கடல் அருகே வந்து ஊழியம் செய்கிறார். ஆண்டவர் எதற்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தில் அவர் கவனமாயிருந்து, பைபிளை நாம படிக்கிறோம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை ஜனங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்று பிறகு பவுல் கற்றுக்கொண்டு, ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டு பவுல் மற்றவர்களுக்கு சொன்னதை போல அவரே வசனம், அவரே வார்த்தை, அவரே தேவன். அதனால அவர் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டார். ஏன்? ஜனங்களுக்கு வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்ப அந்த முதல் வசனத்துல தேவாலயத்தில் இருந்தவர் திரளான ஜனங்கள் வரும்போது அவர் கடல் அருகே வந்து ஒரு படவில் உட்கார்ந்தார். பிரசங்கம் பண்ணுவதற்கு எந்த இடமும் இருக்கிறது, எங்க வேணா. ஆலயத்தின் மேடையில எனக்கு மேடை கிடைத்தால், மைக்கு கிடைத்தால் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், வேற எங்கேயும் நான் பண்ண மாட்டேன்னு சிலர் சொல்லுவாங்க. தேவ வார்த்தைய எங்க வேணாலும் சொல்ல முடியும். 2வது வசனம் பாருங்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற போது அவர்களுக்கு சொல்லுகிறதாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்னா தெளிவாய் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறவர். அவர் போதகர். அநேகர் இந்த உலகத்தில் போதகர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் முன்னோடியாக பிழையின்றி தெளிவான வார்த்தைகளை சொல்லக்கூடிய போதகர் அவர். அப்ப அதை சொல்லும் போது ஓமை விசேஷங்கள். இப்ப இந்த உபதேசம் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? விசேஷம், சிறப்பானது. ஏற்கனவே சொல்லி இருப்போம். 78ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தில் அங்க என்ன பார்க்க முடியும்? ஓமைகளினாலே வாயை திறப்பார், மறைப்பொருள்களை அவர் வெளிப்படுத்துவார் என்பதாக அந்த வசனம் குறிப்பிடுகிறது. அதனால விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார். இப்ப நாங்களும் அதை போல நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். எங்களுக்கு நேரம் பத்தாது. ஆனா இன்றைக்கு நமக்கு நல்ல கல்வி அறிவெல்லாம் அதிகமாயிடுச்சு. ஒரு வார்த்தையை சொன்னாலே நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லுகிறோம். 3ஆம் வசனம் பாருங்கள். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டார். அப்ப ஆண்டவர் படகில் உட்கார்ந்தார், போதிக்க தொடங்கினார். என்ன சொல்றாரு? கேளுங்கள். நாம சொல்ற வார்த்தையை கேட்டால்தான் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் அங்க பக்தன் சொல்லும் போது, என் பிள்ளைகளே, நான் சொல்ற வார்த்தையை கேளுங்க, நீங்க செவி கொடுங்க. அப்பதான் இந்த உலகத்துல நீங்க தடுமாறாம உங்களை கீழே விழ தள்ளுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நான் சொல்ற வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கேட்காத போய்கிட்டு இருக்காங்க. கேட்கும் போது என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கணும். கேட்கும் போது நல்லதா கெட்டதா புரிந்து கொள்ள முடியும். 4ஆம் வசனம். அவர் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. 4 இருந்து 9 வரைக்கும் 4 நிலங்களை குறித்து சொல்றாரு. 4 நிலங்களை குறித்து. 1 விதை விதைக்கப்படுகிறது. விதை விதைக்கப்படுகிறது. அப்ப விதையை எங்க விதைப்பாங்க? நிலத்துல விதைப்பாங்க. 4 இடத்திலும் விதை விதைக்கப்படுகிறது. நிலத்தின் தன்மை வித்தியாசம். 1 வழி அருகே விதை விதைக்கப்படுகிறது. சில விதை அடுத்து எங்க? அந்த விதை எங்க விழுந்ததா? கற்பாறையில விழுந்தது. வழி அருகே விழுந்தது, கற்பாறையில் விழுந்தது, முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, நல்ல நிலத்துல விழுந்தது. அப்ப இந்த 4 நிலத்தின் வித்தியாசம் என்ன? வழி அருகே விழுந்ததனால அது ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது. ஏன்? மேல இருக்கிற பறவைகள் பறக்குது, அதுக்கு சாப்பாடு வேணும், அது கண்ணில் பட்டது, அது பொறுக்கிச்சு. 2வது கற்பாறையில் விழுந்தது. அதுவும் ஒரு நல்ல இடத்துல விழல, கற்பாறையில விழுந்தா முளைக்காது. 3வது முள்ளுள்ள இடத்துல
விழுது, பலன் கொடுக்க வாய்ப்பில்லை, முள் நெருக்கப்படுகிறது. அடுத்த 8வது வசனத்துல நல்ல நிலத்தில் விழுந்தது, வளர்ந்தது, பயிராய் மாறினது, 30, 60, 100மாக பலன் கிடைத்தது. சொல்லப்படுகிற விஷயம் என்ன? நிலம் எது முக்கிய, அதாவது இப்ப நாம சொல்றது அடுத்த நாம தெளிவான போதை இதனுடைய விளக்கம் அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த விதைனா என்ன, நிலம்னா என்ன, விதைக்கிறது யாரு, எங்க விதைக்கணும், ஏன் பலன் கொடுக்கல என்பதுன்னா விதையில குறைபாடு இல்ல, விதையில் குறைபாடு இல்ல, எங்கே விழுகிறது என்பதுதான். கடைசியில பார்க்கிறோம் நல்ல நிலம். அப்ப இது 3 சரியில்லாத நிலம். அங்க விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா விதைத்தது பலன் இல்லை. நல்ல நிலம் அதுதான் பலன் கொடுத்தது. 9ல கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? விதை விதைத்தால் விதைக்கிறவளுக்கு பலன் கிடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அப்ப கெட்ட நிலம் இருக்கு, நல்ல நிலம் இருக்கு, விதையில் குளறுபடி இல்லை. அந்த விதை நல்ல நிலத்திலே விழுந்தால் அது பயனடையும். எனவே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த 3 நிலத்தின் தன்மை 3 விதமான இருதயத்தின் அனுபவம். மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியெல்லாம் மாறும். அப்ப நல்ல நிலமாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் விதைக்கப்படுகிற இந்த விதை என்பது விளக்கம் பின்னாடி கொடுப்பாங்க, அதனால நான் அதற்குள்ள நுழையல. அப்ப நல்லதா இருக்கணும், அதுல விழணும், கேட்கணும், நல்லதை கேட்கணும். கேட்டால் வளம் அடைய முடியும், பெருக முடியும், நன்மை அடைய முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும், அநேகருக்கு அந்த பலனை பகிர்ந்து கொடுக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் இப்ப இந்த 4ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு ஓமையை சொல்லுகிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்துல பதிவு பண்ணியிருக்கிறார், அதை நாம் தியானிச்சிருக்கிறோம். அதே தான் மார்க் இந்த இடத்துல சுருக்கம் எழுதுகிறார். அப்போ ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்ட விஷயம், விதைக்கப்படுகிறது. அது விதைக்கப்படும் போது சிலது வழியில் விழுந்துருது, சிலது கற்பாறை மலை விழுது, சிலது முள்செடியில் விழுது, சிலது நல்ல நிலத்து. அது நல்ல நிலத்துக்காக தான் விதைக்கப்படுகிறது. அது விழும்போது அங்கங்கே விழுந்து விடுகிறது. ஆனால் எது கனி கொடுக்கும் அப்படின்னா நல்ல நிலத்தில் விழுந்தது தான் கனி கொடுக்கும் என்ற பொருளிலே ஆண்டவர் அவர்களுக்கு பேசினதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதன் 3 இடத்துல ஏன் கனி கொடுக்க முடியலன்னா அதனுடைய காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வழி அருகாம வந்தால் என்ன நடக்கும், அதே நேரத்தில் கற்பாறை மேலே விழும்போது அது என்ன நடக்கும், முற்செடி மேலே விழுந்தால் அது என்ன நடக்கும். ஸோ அதனால் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கனி கொடுக்கணும். அந்த கனி கொடுக்கறது 30வது அவர் சொல்றது அவ்வளோதான், 30வது இல்லை 60 இல்லை 100, இந்த 3 கேரக்டர்ல இருப்பாங்க. ஆண்டவருக்காக வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை முறை 30% தேவனுக்காக முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழக்கூடிய அந்த தன்மையை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த காரியத்திலே நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாய் எதுக்காக அவர் ஓமையை பேசினார், ஓமையின் மூலியமாய் பேசுகிறார் என்பதை அடுத்த 3 வசனங்களை நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் விதைக்கிற விதையை குறித்து ஓமையின் வடிவத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை இந்த இடத்துல 3 பகுதிகளாக பிரித்து பார்க்கும் பொழுது அதனுடைய ரகசியம் நமக்கு தெளிவாக புரியும். அதிலே ஒன்று 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் ஒரு விதையை குறித்து சொல்லப்படுகிறதான ஓமையின் பார்க்க முடிகிறது. 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த விதையினுடைய அந்த ஓமையினுடைய நோக்கம் என்ன, எதற்காக ஆண்டவர் ஓமையின் வடிவத்திலே அந்த சத்தியத்தை சொல்லி இருக்கிறார் என்பதுடைய நோக்கத்தை பார்க்க முடிகிறது. 13-20 வரை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஓமையினுடைய விளக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி 3 பகுதிகளாகத்தான் இந்த பகுதி 4ஆம் அதிகாரம் 1-20 வரை இருக்கிறது. ஏற்கனவே 1-9 வரை பாஸ்டர் ஜான் பிட்டை அவர்கள் தெளிவாக நம்மிடத்தில் அதை எடுத்து உரைத்தார். அதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து தான் இயேசு
அந்த இடத்திலே உட்கார்ந்து ஓமையின் வடிவத்திலே இந்த சத்தியங்களை சொல்லி இருக்கும் பொழுது அதை புரியாமல் தவிக்கிறார்கள். அதை புரியாமல் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற கால நேர கட்டத்திலே வேதம் சொல்கிறது, அவர் தனித்திருக்கிற பொழுது, 10ஆம் வசனம், அவர் தனித்திருக்கிற பொழுது 12 பேரோடு கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். பாருங்க, இயேசுவோடு இருக்கிற 12 பேரோடு கூட சேர்ந்து மற்றவர்களும் சேர்ந்து அவர் தனித்திருக்கையில் அவரிடத்திலே வந்து இந்த ஓமையினுடைய நோக்கம் என்ன என்று கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வேதத்திலே எத்தனையோ இடத்திலே சத்தியத்தை கேட்கிற வேளையிலே அதை புரியாதபடி தவிக்கிற கால நேரத்திலே அவர்கள் யார் அந்த சத்தியத்தை சொன்னார்களோ அதனுடைய அர்த்தத்தை கேட்கிறதை வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு செவ்வாய்க்கிழமை தேவாலயத்துக்கு போகும் பொழுது அந்த தேவாலயத்துடைய மேன்மையை மற்ற சீஷர்கள் வந்து சுற்றி காட்டும் பொழுது இயேசு ஒரு வார்த்தை சொல்லிடுவார், நீங்கள் காண்கிற இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் என்று சொல்லிவிடுவார். உடனே இவர்கள் கலக்கமடைந்து இயேசு தனித்திருக்கையில் இந்த சொல்லப்பட்ட சத்தியத்தினுடைய விளக்கத்தை அவர்கள் கேட்டு, ஆண்டவரே இது எப்போது நடக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்னையா அடையாளம் என்று அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒருத்தருக்கு சத்தியத்தை வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது புரியவில்லை என்று சொன்னால் பரிசுத்தவான்கள் இடத்திலே அதை கேட்டு தெரிந்து கொள்வது தவறே கிடையாது. ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டு அல்லது தவறாக எடுத்து சொல்வது மிகவும் தவறான காரியம். இந்த ஓமையில் கூட இயேசு சொன்ன காரியம் 12 கூட மற்றவர்களுக்கு புரியவில்லை. ஏன் இப்படி அவர் சொல்கிறார் என்பது அவரிடத்தில் கேட்கும்படியாக அவர் தனித்திருக்கையில் அவரிடத்தில் வந்து அதை கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன ஓமை என்ன, அது ஏதோ புரியாத காரியத்தை சொல்லல. வேதத்தை எங்குனா பாருங்க, எந்த ஒரு சத்தியம் சொல்லி இருந்தாலும் அவர் வாழ்க்கை முறையிலே அவர்கள் கடைபிடிக்கிற அவர்கள் அறிந்திருக்கிற காரியத்தை வைத்துத்தான் வேத சத்தியம் பல இடத்திலே புரிந்து கொள்ளும்படியாக சொல்லப்பட்டு. இப்போ விதை என்பது இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தொழில் எதுனா விவசாயம் தான். அது யூதர்களுக்கும் தெரியும், புறஜாதி மக்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த நாட்களிலே வேற தொழில் கிடையாது. ஒன்று ஆடு மாடுகளை வளர்க்கணும், இரண்டாவதாக விவசாயம் செய்யணும். அப்ப அந்த விதையினுடைய நோக்கம் அந்த விவசாயிக்கு நன்றாக தெரியும். எந்த விதை எங்கு விழுந்தால் நன்றாக இருக்கும், எந்தெந்த இடத்தில் விழுந்தால் முளைக்காது என்பதை குறித்து அவருக்கு நன்றாக தெரியும். அதையே மையமாக வைத்துத்தான் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக இயேசு ஓமையின் வடிவத்தில் இந்த காரியத்தை சொன்னார். ஆனாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாரோடு? 12 சீஷர்களோடு சேர்த்து. வசனம் அப்படிதான் இருக்கு, அவர் தனித்திருக்கிற பொழுது 12 பேரோடு கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டாங்க. அப்ப அந்த சொல்லப்பட்ட ஓமையினுடைய நோக்கம் என்ன எங்களுக்கு சொல்லணும். அப்ப இயேசு சொல்றார் பாருங்க, அதற்கு அவர். வசனம் இருக்கா, அதற்கு அவர். அப்ப வேதத்தை பார்க்கும் பொழுது அதற்கு என்று சொன்னால் உடனே நம்ம கேள்வி போடணும், எதற்கு? அப்போ மேல இருக்கிற வசனத்தை பார்த்தா அதற்காகத்தான் அவர் இந்த விளக்கத்தை சொல்றார். இப்படிதான் எப்பொழுது, உடனே கேள்விப்பட்டாக்கா எப்பொழுதுன்னா அப்பொழுது, அப்பொழுதுன்னு வரும். உடனே கேள்விப்பட்டாக்கா எப்பொழுது. வேதத்தை இப்படிதான் நாம் தியானித்தால் புரிந்து கொள்ள முடியும். எதற்கு, எப்பொழுது, இப்படியெல்லாம் வேதத்தில் உண்டு. கேள்விப்பட்டு அதை நாம் பார்க்கும் பொழுது மேலே கீழே வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அவர், அவர் சொன்னதான ஓமைக்கு அதற்கு அவர், சீஷர்கள் கேட்டதான அந்த கேள்விக்கு அவர் இப்ப பதில் சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு என்ன பட்டது? அருளப்பட்டது. அப்போ இயேசு எங்கு பேசினாலும் எதை குறித்து பேசினாலும் ஒரே நோக்கத்தை தான் பேசுறாரு, தேவனுடைய ராஜ்யம். அவர் முதல் பிரசங்கமே என்ன? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு, நித்திய ராஜ்யம்.
வேதமே நமக்கு புதிய ஏற்பாடாலும் சரி பழைய ஏற்பாடாலும் சரி மனுஷனுடைய குடியிருப்போ நித்திய ராஜ்யத்துக்கு போகணும். அதுதான் அவருடைய நோக்கம். இப்ப நம்ம ஏன் பூமிக்கு வந்தாரு, ஏன் தன் ஜீவனை தந்தாரு, ஏன் ரத்தம் சிந்தினாரு, ஏன் எல்லாரும் மனம் திரும்பணும், ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஏன் பரிசுத்தமாய் வாழணும், ஏன் வருகைக்கு ஆயிட்டுனா எல்லாம் ஒரே நோக்கம்தான். நாம் மரணத்துக்கு பின் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும். அதனுடைய ரகசியங்களை வைத்துத்தான் ஆண்டவர் எல்லா சத்தியத்தை விளக்கி இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, சொல்லப்படுகிறது விதையை குறித்து. ஆனா அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அப்போ அவர் எதை பேசினாலும் அதில் ஒரு அதில் ஒரு நோக்கம் இருக்குன்னா தேவராஜ்யம், நித்திய ராஜ்யம், மீட்பின் திட்டம், பரிசுத்தமான வாழ்க்கை, தான் யார் என்பதை குறித்தெல்லாம் நோக்கமா. ஏன்னா இந்த நாட்டுல பிரசங்கிக்கிற எதை பற்றி பேசுறாங்களோன்னு தெரியாம பிரசங்கிக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நோக்கமே தெரியாமல் பிரசங்கிக்கிற காரியம் உண்டு. ஊழியம் கூட நாம் எதற்காக ஊழியம் செய்கிறோம் என்பதை புரியாமல் செய்கிற காரியங்கள் உண்டு. நாம் மரணத்துக்கு பின் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல இயேசு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை, அப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியம் அது மனுஷனுக்கு புரியாது. அது தேவ பரிசுத்த ஆவியினால் இருக்கிற நமக்கு நன்றாக புரிகிறது. தேவன் ஏன் வந்தாரு, ஏன் என்னுடைய நோக்கம் என்ன, ஏன் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், ஏன் எல்லாரும் மனம் திரும்பணும் என்பது நோக்கம் நமக்கு தெரியும். அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கும் இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. இப்போ தேவ ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் புறம்பே இருக்கிறவர்களுக்கு இவைகள் அறியவில்லை. அதனால அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய், அவர்கள் தேவ ராஜ்யத்தை குறித்து ரகசியத்தை தெரிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஓமையின் வடிவத்திலே சொல்லப்படுகின்ற நோக்கத்தை ஆண்டவர் விளக்கி சொல்லுகிறார். அப்போ சத்தியம் எல்லாருக்கும் போய் சேரணும். வெறும் யூத ஜாதிக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதி மக்களுக்கும் சத்தியம் போகணும். அவருடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு அறிகிற தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு தெரிகிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கும் இவைகள் எல்லாம் ஓமையின் வடிவத்திலே சொல்லப்படுகிறது. அப்படின்னா நோக்கம் என்ன? உங்களுக்கு தெரிந்த சத்தியம் புறஜாதி மக்களுக்கு, இயேசுவை அறியாத மக்களுக்கு, தான் யார் என்று அறியாத இருக்கிற மக்களுக்கும் சத்தியம் போய் சேரணும் என்பதற்காக ஓமையின் வடிவத்தில் அது சொல்றாரு. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றால். ஏன்னா இவங்க எல்லாம் சத்தியத்தை கேட்கிறாங்க, ஆனா குணப்படல, ரட்சிப்பை பெறல, மனம் திரும்பல. அப்படின்னா என்ன? இந்த ஊமையுடைய நோக்கத்துல இவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கு? கற்பாறை வழியலில் விழப்பட்ட நிலமா இருக்குதா, அல்லது கற்பாறையில் விழப்பட்ட நிலமா இருக்கிறதா, அல்லது முள்செடியை போல இருக்கிறதா, இல்ல நல்ல நிலமா இருக்கிறதா என்று அறிந்து புரிந்து கொள்ளும்படியாய் அவர் வாழ்க்கை முறையில கடைபிடிக்கிறதான இந்த விவசாய தொழிலை வைத்து அல்லது இந்த விதையை வைத்து ஆண்டவர் அவர்கள் அறிந்து புரிந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த ஓமையின் வடிவத்தில அந்த சத்தியத்தை எடுத்து சொல்றார். அப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அந்த ஓமையை அவர் சொல்லுகிறதை ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. அடுத்தது அதை புரியாமல் இருக்கக்கூடிய சீஷர்களோடு கூட இருந்தவர்கள், சுற்றி இருந்தவர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்விக்கான பதிலை இப்போது நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமாரை அவங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக நாம் இந்த பகுதியை பேசி கொண்டிருக்கிறதுனால நேரம் போகிறது. 1/2 மணி நேரம் தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் மீதியா இருக்கிற காரியங்களை அடுத்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள். அதுவரை எங்களோடு கூட இணைந்திருங்கள். தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ள உங்களை காத்துக்கொள்ளும் போது தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். மீதியான இந்த பகுதியின அடுத்த காரியங்கள் மீதி பாஸ்டங்க பேசுறதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.